பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. பெரிய பெருமாள் முடி, மேல்முடி, அப்புறம் இங்கே ஐயாமலை, அப்புறம் இங்கே வெள்ளிங்கிரி, அது மாதிரி ஒரு சில வெளியூர்னா இங்கே ஈரோடு கிட்ட கம்பத்துராயங்கிரி, அகஸ்தியர் கூடம், அப்புறம் கண்ணகி மலை, சதுரகிரி, பருவதமலை நாங்கள் 3 பேர் தான் போனோம். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வீரங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏய் விரிச்சுக்கடா, 2 ரெக்கையை விரிச்சுக்கடா. வராண்டா 5 இல்ல கண்டிப்பா மாதிரி போட்டு தான் இங்க பாரு எத்தனை பேர் வீடியோ எடுக்கறாங்க பாரு. இத்தனை பேர் இந்த சன்ரைஸ் பாருங்க கூட்டம் பாருங்க பாரு எல்லா கையில போன் தான். எத்தனை பேர் வீடியோ எடுக்கறாங்க பாருங்க. தென்முடியில் உள்ள எங்க சொல்ல எங்க அவங்க ஊர்க்கார ஒருத்தனை பார்த்துட்டான். பரம அவங்க ஊரா இல்ல அவங்க ஊரே நானே முடிவு தான் கேட்டேன். உலக அழகன் நான் தான். இந்த வாய்க்குள்ள வந்து ஒரு செப்பல் இருக்கு. அதை வெல்கம் டு மிஸ்டர் பரமா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு டைம் நான் ஏறிட்டேன். இது வந்து 2வது டைம் ஏற போகிறேன். 2023 ஒரு டைம் ஏறினேன். இப்போ 2026 ஏற போகிறேன். நம்ம கூட நம்ம தலை 2 பேர் இருக்காங்க. தலை இன்ட்ரோ கொடு. ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் இன்ட்ரோலாம் கேட்கல. வெள்ளிங்கிரி யாருன்னு மட்டும் சொல்லுங்கள். யார் மட்டும் சொல்லுங்கள். சிவா சொல்லு. வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா இருக்கு. வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம். அடிவாரத்தில் இருக்கோம். அவ்வளோதான். நான் வந்து 2வது டைம் ஏறுறேன். நீங்கள் தான் டைம் ஏறுறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் தான். நான் வந்து எத்தனை டைம் ஏறி இவர் வந்து நான் இப்போ சின்ன வயசுலேருந்து ஏறிட்டு இருக்கேன். எத்தனை டைம்லாம் எனக்கு தெரியல. எப்படி வருஷத்துக்கு 2-3 டைம் ஏறிடுவேன். வருஷத்துக்கே இது 2வது டைமு. இந்த வருஷத்தில் இது 2வது டைமு. எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக வராங்களா வெள்ளிங்கிரி மலைக்கு, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அட்வைஸ். உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. அடிக்கடி சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே. குட்டி மலையெல்லாம் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக பத்தியோட வாங்க. இந்த மற்ற இது தப்பான பழக்கம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அதாவது புகையிலை, எடுத்துகிட்டு வர வேண்டாம். கூலிப்பு, அப்புறம் வேற ஏதாவது பாக்கு சம்பந்தமான பொருட்கள் கொஞ்சம் பத்தியோட இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஒரு எத்தனை மலை ஏறிங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க? அதிகமாக ஏறிருக்கீங்க. கோயம்புத்தூருக்குள்ள வந்து இங்க பெருமாள் முடி, மேல்முடி, அப்புறம் இங்க ஐயாமலை, அப்புறம் இங்க வெள்ளிங்கிரி, அது மாதிரி ஒரு சில வெளியூர்னா இங்க ஈரோடு கிட்ட கம்பத்துராயங்கிரி, அகஸ்தியர் கூடம், அப்புறம் கண்ணகி மலை, சதுரகிரி, பருவதமலை நாங்கள் 3 பேர் தான் போனோம். சதுரகிரி வந்து வருஷநாடு வழியில் ஃபர்ஸ்ட் நான் ஏறினது 2018. அப்புறம் 19 ஏறினேன். 2021 லாக்டவுன் ஏற முடியல. அதுக்கப்புறம் நம்மளாம் ஏறோம். 22 தனியாக ஏறினேன். 23 இப்போ 4-5 ஏற முடியாமல் 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஏறுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் 2 பேர் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வரும்போது 3ஆம் மலையில் 3 பல்ட்டி அடிச்சாரு. அது வந்து அதெல்லாம் அப்படித்தான், என்ன பண்ண முடியும். இப்போ வந்து புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அவன் சொன்ன மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு டிவைனோட வாங்க. ஏன்னா ஒரு மலைக்கு மேலே வந்து ஒரு டிவைன் ஃபீலிங் கிடைக்கும் யாருக்கா இருந்தாலும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பக்தியோட இருக்கீங்களோ இல்லையோ, மேக்ஸிமம் அந்த இடத்த வந்து அசுத்தம் பண்ணாமல் சுத்தம் பண்ண. ஏன்னா நம்ம இந்த இடம் வந்து நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கான இடம் இல்லை. எல்லாருமே வரணும், எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கும் போது பொதுவாக ஒரு இடத்துல வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அசிங்கம் பண்ணுறது வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப நல்லா. நம்ம போன டைம் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, வரதுன்னா யார் வேணால் வரலாம். குழந்தைங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க, பெரியவங்க வரலாம். இந்த மாதிரி ஏறுறவங்க வந்து கொஞ்சம் ஃபிட்னஸோட இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்னஸ். போன வருஷம் 7 பேர் இருந்தோம். அது பார்க்கும்போது டைமும் 2 பேர் நம்ம ஏறணும். 2 பேர் ஏறுறாங்க. அதான் அவரும் சொன்னார், ப்ரோ தலையும் சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி வந்து ஒரு ஆளுக்கு 1 லிட்டராச்சும் இருந்தால். ஏன்னா 3வது மலையில் தான் தண்ணி கிடைக்கும். அது வரையும் கொஞ்சம் கஷ்டம். 3வது மலை ஏறதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். இப்போ தண்ணி அங்கங்க கிடைக்குதா? அங்கங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 2வது மலையில கொஞ்சம் அங்கங்க நிறைய வாட்டர் பைப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் தண்ணிக்கு ஓரளவுக்கு அங்கங்க தண்ணி கிடைக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். சரி, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க.
ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கேயே இன்ட்ரோ எடுத்துருக்கணும், விட்டுட்டோம். இங்கேயும் விட்டா அப்புறம் வந்து மலைக்கு மேலே தான் எடுக்கணும். என்னப்பா கரெக்டு தானே? சேனலோட சீக்ரெட் சொல்லிட்டேன். இப்போ வந்து மலை ஏறுறோம். எல்லாரும் ஏறுறாங்கல்ல, எல்லாருமே யாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏறிடுவியா? ஏறிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற போகிறேன். இந்த மாதிரி நேரங்கள்லாம் வீரன்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல இல்ல போதும், அவ்வளோ இல்ல சொல்லு நீ. போதும். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வீரன்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். அப்படியே பேக்ல போங்க, வாங்க பார்க்க தான் போறோம். 4 பேரும் பார்க்கலாம். ஒரு மலை ஏறணும்னு ஒரு வீடியோ. ஓகே, எல்லாரும் போலாமா? பாய் சொல்ல யாரு நான் காட்டுறேன். சரி காட்டுவோம். மேல ஃபர்ஸ்ட் மலையில பார்க்கலாம். முன்னே ஒன்று சொல்லிட்டேன், எக்காரணத்துக்கு கொண்டு திரும்பி வரேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, பாதியில் வரேன்னு மட்டும் சொல்லவே கூடாது. இப்போ சொல்றதா ஓகேவா இல்லையா? ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டிக் எடுத்துட்டோம். திருடிட்டீங்கன்னு சொல்லுவோம். எடுக்கலை. இங்கே பாருங்க, இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். வெளியில் வந்து 30 ரூபா காய்ஸ், இது இங்கே வந்து ஃப்ரீயாக தராங்க. அதனால இங்கே ஃப்ரீயாக தரல, நீங்களே எடுத்து வச்சு நம்மளே எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்டிக் உங்கள் உரிமை, அதனால நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீயாலாம் தரலைங்க, இவரா அந்த குப்பையிலேருந்து ஒன்று பொறுக்கி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால நீ சொல்லுப்பா. நான்லாம் பாருங்க, ஆனால் இன்னும் நல்லதாக பார்த்து நம்ம தான் பொறிக்கணும். வேற எது இருக்கா? அவ்வளோதானா? ஃபர்ஸ்ட் மலை ஏற போகிறோம். என் பேர் பரமா, நான் மலை ஏற போகிறேன். என் பேர் சிவா, நானும் மலை மேலே ஏற போகிறேன். என் பேர் சோலை, மலை ஏற போகிறேன்டா. என் பேர் செஞ்சை, சாவ போகிறான். போமா காய்ஸ். நான் செகண்ட் டைமு, இவர் பல டைமு, அவரு ஒரு 4-5 டைம் விட்டாரு. தம்பி தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒவ்வொரு கேங்லேயும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஏறுமா, அவனை கூட்டுவாங்க, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். இருட்டாண்டி ஒன்றும் தெரில. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முதல் மலையை கடந்து விட்டோம். வெள்ளை விநாயகர் கோயில். வெள்ளை விநாயகர் கோயிலா? ஃபர்ஸ்ட் மலை வந்துட்டோம். எத்தனை மணி நேரம் வேணும்? கரெக்டாக வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 11:05. 1 மணி நேரம். 40 மினிட்ஸ் 40 நிமிஷம். இவ்வளோ இருக்கியா? பாருங்க மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்லு நாளைக்கு சொல்ல. இந்த மாதிரி நேரத்தில் சொல்கிறா, நான் ஒரு வாட்டி சொல்லுவேன். மாறிட்டான், அப்படியே மாறிட்டான். போக பாருங்க என்னென்ன பண்ணுவான் பாருங்க. மலை வந்து இதுவரையும் தான் கடை. இதுக்கு மேலே 2வது மலையில் இடையில ஏதாவது இருக்கும். சரி, இங்கே வந்து என்ன ஒரு விஷயம்னா, இங்கே வரையும் வந்து ஒரு லெமன் சோடா வந்து 30 ரூபா 40 ரூபான்னு விற்பாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபான்னு விற்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஆனால் கடைகள் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கு. வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பல இன்னல்களுக்கு அப்புறம் நம்ம வழுக்குப்பாறைக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். 2வது மலை தானே, 2வது மலை வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து கை தட்டி சொன்னேன், கை தட்டுங்க, கை தட்டி சொன்னேன் வரப்போம். கை தட்டி அது பேர் வந்து கை தட்டி சொன்னேன், அதனால கை தட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் பாம்பாடி சொன்னேன். அப்போ இப்படி பண்ணுங்க. எப்படி என்ன மூச்சு வாங்குறதுனால லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் லூஸ்தனமாக பண்ணுவோம். சொல்லுங்க. 3வது மலை ஏற போகிறோம். ஆமாம், எஸ் 3வது மலை ஏற போகிறோம். 2வது மலை தான் ஏறோம். தண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணி வேறு காலி வச்செல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். 2 லிட்டர்ஸ் கொண்டு வந்தோம். 2 லிட்டர்ஸ் காலி. 2 லிட்டர் நீ கீழே 1 லிட்டர் குடிச்சிட்டு வந்துட்டேன். வாட்டர் வந்து யார் கொடுத்தீங்க? அவன் குடிச்சான், நீங்கள் குடிச்சிங்க. குடிச்சிட்டு வந்துருங்க. குடிச்சிட்டு எங்கே நான் தண்ணி எங்கே வருதுன்னு கேட்டேன், யாருமே சொல்லலை. நீங்கள் இது வந்து முன்னோர் தான், நீங்கள் இல்லையா? கரெக்டு தான்ப்பா. அங்கங்கே குடிநீர் போட்டு குடிநீர் இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து முன்னோர் தான் வந்திருக்கு. தண்ணி எங்கே உங்களுக்கு தெரியாது. 2 பேருக்கும் நைட்டில் எங்கே இருக்குன்னு தெரில. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அந்த மலை ஏறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்குறேன். ஏன்னா 30 வயசான 2 பேர் ஏற முடியும். என்னோட 2 பேர் ஆமாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு 30 வயசு, அவருக்கு 30 வயசு, எனக்கு 24 வயசு. சரிங்க, எனக்கு 30 வயசாவே இருக்கட்டும் அப்படின்னா இருக்கட்டும். ஆனா நம்ம கூட தானே படிச்சான், ஒரே கிளாஸ்மேட்ல தானே படிச்சான். அப்ப அவனுக்கு என்ன வயசு நீங்களே போட்டுக்கோங்க. இவன் அவன் கூட படிச்சாரு, நான் அவரு கூட படிக்கல. அடுத்து
வாங்க பார்க்கலாம், இன்னும் முடியல, வாங்க. 4th மவுண்டன். இதுக்கு என்ன பேர் இருக்கா? இதுக்கு வந்து என்ன பேர்? என்ன பேர் இருக்கான்னு சொல்லுங்க. போனால் ஏறி மறந்துருச்சு டயர்டில். 4வது மலை பேர் இல்லை. 4வது மலை அதான் பேர். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இது வந்து அதை தாண்டி தானே வந்தேன். இப்போ குகை 2வது சொன்ன பிடிச்சது தான். நீ குகைக்குள்ள போடான்னு சொன்னல, அப்போ நீ தான் போகலையா? அதான் பாம்பாட்டி மலை, ஸ்னேக் பாபு குகை. சரி, இப்போ வந்து 5வது மலை திருநீர் மலையா? ஆமாம். இது 4வது மலை ஸ்டார்டிங்கா? 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம்? எத்தனை மணி நேரம் அடிக்கும்? கரெக்டாக 2.53 வரும். கரெக்டாக 2.5 மணி நேரம் ஏற்றம். 10:30 ஆரம்பித்தா 1 ஆச்சு மணி. 4 மலை வந்து ஏறி முடிச்சிட்டோம். இப்போ வந்து 4வது மலைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நேரத்தில் என்ன பண்ணலாம்? தூங்க போகிறேன். நீ ஏதோ பஞ்சு சொல்ல வரேன்னு தூங்காமல் மலை ஏறிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுமே உட்காரக்கூடாதுல்ல. நாளைக்கு நைட்டு தான் வீடு. பரமா 2 ரெக்கையும் விரி. விரிச்சுக்கடா, 2 ரெக்கையும் விரிச்சுக்கடா. நடடா, இப்படி நடடா. புஷ்பா பருத்தி வரும் படம் அந்த மாதிரி கார்த்தி மாதிரி நடடா. போலாம் போலாமா சஞ்சய்? வேற ஏதாவது சொல்லணுமா? கருத்து என்ன சொல்றது? எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. உள்ள உண்டியல் சுத்தம் கேட்குது. நிற்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து எப்படி ஏறணும். அப்படி இல்லை, சஞ்சயோட மைண்ட் ஆயிடுச்சு. வரவிடாத வந்து மாட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறினீங்களே, இவ்வளோ தூரம் ஏறினவங்களுக்கு வேற நான் அட்வைஸ் கொடுக்குறேன். ஏறுறவங்களுக்கா இடையில வந்து ஏதாவது உட்காரணும், படுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மலை ஏற வராது, வீட்டில் படுத்துக்குங்க. தூங்கி ஆகணும்னு சொல்லி எப்படி தூங்கி எந்திரிச்சாச்சு? எங்கே தூங்கணும்? எங்க தூங்கணும்? நீங்க தூங்குனீங்கன்னு சொல்லுங்க. நான் தூங்கல. அந்த ஒட்டச்சத்திர சமாதிக்கிட்டேன். ஒட்டஞ்சத்திர சமாதி ஒட்டல் கரெக்ட் தான். அவன் கட்டு தானா? ஒட்டர் நான் நினைச்சேன் அவரை. ஒட்டன் சித்தர் அவன் இல்லை, அவரு. சாரி சொல்லுவேடா, சொல்லுவ நீ. சொல்லுங்க. இப்போ என்ன, இப்போ 6வது மலை இப்போ தண்ணி குளிக்கிற இடம் தானே போகிறோம். ஆமாம், நீங்கள் இந்த பள்ளம் இறங்குனா குளிக்கிற இடம். அது என்ன குளிக்கிற இடம்? அது ஆண்டி சுனை. ஆண்டி சுனை. நீ குளிக்கலையா? நான் குளிக்கல. குளிக்கிறோம். நீ குளிக்கிறியா? ஆகிறோம். நீ குளிக்கிறியா? குளிப்பியா? சரி, மலை இறந்து ஆடு ஓடுற மாதிரி வந்துட்டு இருக்க. பாரு இந்த படுகாசுல போட்டு மல்லுகோ பாபா அந்த மாதிரி தானே இருக்கு. பின்னாடி இப்போ 7வது மலை தெரியுதா? பின்னாடி ஏறாங்க தெரியுதா? மட்டும் லைட் அடிச்சு தெரியுதா? முடியல, குளிர் தாங்க முடியல. வர அந்த இடத்துல அந்த ரெஸ்ட் தேவையில்லை, காலெல்லாம் வலிக்குது. இப்போ சொல்லுங்க, தேவையில்லை. ரெஸ்ட் தேவையில்லையா? டே சைக்கோ, அங்க ஏறிக்க முடியாதா சைக்கோ? அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் வந்து மென்டலி உனக்கு புரியுதா புரியலையா? மேல ஏறினா இறங்க தாண்டா தோணும், நிக்கவே இப்போ ஒரு நிமிஷம் இரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே டைம் கால்குலேட் பண்ணி மேலே ஏறி இருக்கலாம். டேய் லூசு, கரெக்டான ஏறணும். இந்த மாதிரி தான் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து தான் போவாங்க. 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதா? நம்ம 7 மணிக்கு ஏறனே 4 மணிக்கு தூங்கிக்கிறான் பாரு. நம்ம எப்படி சீக்கிரமா இருந்தோம் சாமி. பா செமையா இருக்கு பாரு, நல்லா இருக்கு. லைனாக வந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க, அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதாங்க வந்தாச்சு. வந்துடும் சஞ்சய், உயிரை கையில் பிடிச்சிக்கோ. எப்படி முடிக்கிற மட்டும் பாரு. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியுது. சேரும் சகதியுமா. என்ன தலை வருமா? வரும் வரும் வரும். வெயிட் வெயிட் வெயிட். வருது வருது வருது. வேலைக்கு வேலைக்கு வந்துருச்சு வந்துச்சு. ஆனால் என்னடா அது சும்மா என்னங்க அது வெறுப்பேற்றிட்டு மாமா மின்னல் மாரி வந்துட்டே இருக்க, ஒன்று போயிட்டே இருக்கேன். மேகம் வந்து மறைச்சது வெறுப்பாது. வராண்டா வராண்டா. 5 5 5 5. இப்போ போயிடுச்சு. இல்லை இல்லை, கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும். மாதிரி போட்டு தாக்கு அப்படி போடு. இதுதான் வெயிட் பண்ணணும். அப்பா ஸ்ட்ரைட்டா நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படியே மூஞ்சிலாம் இருக்குது. ஐயோ எவ்வளோ பவர் பாருங்க சொல்லுங்க. வா போட்டு போடு போடு. வேற லெவல் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு பாரு. அப்படியே தலை போட்டோ போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்துக்குவோம். இப்படி இல்லை, நான் அப்படியே சூரியன் கரெக்டாக என் கையில் வருதா பாருங்க. கரெக்டாக
முடிச்சிட்டா சன்ரைஸ் தல முடிச்சேன் தல. நிமிஷம் தான், 5 நிமிஷம் ஓடல. அதெல்லாம் வந்துச்சு தல, வேற லெவல் இல்லை, பயங்கரம். இங்க வேற எத்தனை பேர் வீடியோ எடுக்கறாங்க பாரு. இத்தனை பேர் இந்த சன்ரைஸ் பாருங்க, கூட்டம் பாருங்க பாரு, எல்லா கையில போன் தான். எத்தனை பேர் வீடியோ எடுக்கறாங்க பாருங்க. சினிமா செலிபிரிட்டி வந்தா எடுக்கிற மாதிரி எத்தனை பேர் சன்ரைஸ் பார்க்க நின்று இருக்காங்க பாருங்க. போலாம் போங்க, அப்படியே உள்ள போங்க. என்ன தல அடிச்சு வச்சிருக்காங்க? நான் அடிச்சு வச்சிருக்கேன். இல்ல இல்ல, பூஜை நடக்குது, அதனால ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எடுத்து இது எந்த இடம்? இது வந்து ஏதோ அங்க விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலா? ஆமா, இங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அது தாண்டினோம்னா ஒரு மனோன்மணியம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும், சிவனோட பேர். அதுக்கப்புறம் சிவன் கோயில் இருக்கும். எவ்வளோ தூரம்? கரெக்டாக வந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. அதான் அந்த பாறை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி பேக் சைடு. யூடியூப்ல பண்றோம் மிஸ்டர் பரமா. மிஸ்டர் பரமா. சொந்த ஊர் இது, இங்கதான் இருக்கேன் 8 வருஷமா. சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நீங்க திருவண்ணாமலையா? எந்த ஊர்? திருவண்ணாமலை இல்ல இல்ல, நீங்க எந்த ஊர்? திருவண்ணாமலை. அன்றாமட்டு வந்துருக்கியா? அதிசயம். அன்றாமட்டில் எங்க? தென்முடியில் உள்ள எங்க? எங்க சொல்ல? எங்க அவங்க ஊருக்கார ஒருத்தனை பார்த்துட்டான் பரம. அவங்க ஊரா? இல்ல இல்ல, அவங்க ஊரே. நானே முடிவு தான் கேட்டேன். நம்ம ஊருக்கு தலைவன் யாரும் வந்தீங்க? நீங்க மட்டும் வந்தீங்களா? யாரும் வந்தா? மட்டும் வந்தா? தனியா வந்தீங்களா? இல்ல இல்ல, சென்னையில வந்தாங்களா? எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை சென்னையோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் முடியணும் அவ்வளவு காமா கேக்குறேன். நானும் முடியணும் சொல்லி முடிச்சிருப்பேன். நான் சொல்ல மாட்டேன் முடிந்து யாட்டி. அதுக்காக நம்ம ஊர் உண்மையா சொல்றது. கீழே பார்த்தேன், தானிப்பட்டில இருந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க எல்லாரும். பரவாயில்ல, முடியணும்னு தான் தெரியும். இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? 6வது வருஷம். சீனியர் தான் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நெத்தி இப்படி இருக்கா, ஆஃப்டர் நெத்தி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான், வந்துட்டோம் கிட்ட. வந்துட்டோம்ல. ஒரு 5 ஸ்டெப்பு தான் சாமி பார்த்தலாம். டைம் இல்லை, அது 7:20. 7:20. நேற்று 10 மணிக்கு ஆரம்பிச்சு. யார் 10:15 ஆரம்பித்தோம். 10:15 ஆரம்பித்தோம். 7 தூங்கிட்டோம். அதை சொல்லு. சரி, ஆமாம், ரெஸ்ட் எடுத்தோம். 5 மணி வந்து 3 hours ரெஸ்ட். தூங்கிட்டோம். சரி, தூங்கிட்டோம். அதனால் 4 மணிக்கு மறுபடியும் ஆரம்பிச்சோமா. மறுபடியும் 8 ரொம்ப தள்ளி வைக்கிறோம், இல்லைன்னா கம்ப நாங்கள் தள்ளி. ஆஃப்டர் நெத்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் அவங்களே போட்டாங்களா? ஆமாம், அவங்களே தான் போடுவாங்க. எல்லாத்துக்கும் போட்டால் தான். அது பேர் என்னது? பலகாரம். அந்த இடத்துக்கு பலகாரம். அந்த இடம், அதனால அது பேரே பலகாரம் மேலே. அப்படியா? சாப்பிட்றதுக்கான பிளேஸ். சாப்பிடலாமா? சாப்பிட்றலாம், பசிக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து வந்துட்டோம், படிக்கிட்ட வந்துட்டோம். படிக்கட்டு வரல, முதல்ல வந்துட்டோம். மலை வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். அப்பப்போ கிராசிங்கில் போவாங்க. அடிவாரம் வந்துட்டோம். முதல்ல அதான் முதல்ல இது அடிவாரம். கால்லாம் ஒரு வலிக்குது. கால் வலிக்குதா? யாராவது வரலாம். போங்கண்ணா நீங்கள் போங்க தலை. ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்படி கிராசிங்கில் போவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எங்கள் வேலை வீடியோ எடுக்கிறது, அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எப்படி? சரி, சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம அந்த டைம் இருந்தாலும், ஆனால் போன டைம் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டே போகிறதால ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து நைட்டு விக்குன்னு ஏற்பதுனால நமக்கு டயர்டே தெரில. அங்கே போய் ரெஸ்ட் எடுத்ததுனால
அது சொல்ல மாட்டேன் சன்ரைஸ் தான் வேறு முக்கியமான விஷயம் அதுதானே கதையோட ஆர்ட் பீட்டு. ஐயோ இவர் வேறு முன்னாடியே ஒதுச்சுட்டாரு அடிச்சு பிடிச்சி ஓட்டினால வரல எடுத்து எல்லாருமே ஜாலியாகிட்டாங்க. போன 4 பேருமே செம்ம ஜாலி. ஃபஸ்ட் டைம் இப்படி இருந்துச்சு. ஆனால் நீ ஏற மாட்டேன்னு நினச்சா ஏறிட்டான் பரவாயில்ல. சரி என்ன இப்படி தான் இருக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே ஏறிட்டேன். நடக்கிறோம்ல ஸோ நம்ம பேக்கில் வந்தாலும் வெயிட்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே நடந்துடுறோம். 50 கிலோ அப்படி 30 கிலோ தூக்கிட்டு போகிறாங்க. அம்மா எப்படி தான் முடியும்னு தெரியல. நிறைய பேர் போகிறாங்க. இப்போ ஒருத்தர் கூட பாருங்க இப்போ பாருங்க அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போகிறாரு. எப்பா சாமி இவங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோதான் சம்பளம் இல்லைங்க. மிஞ்சி போனால் 1000 ரூபாய் 1500 அவ்வளோதான். 5வது மலை 6வது மலை நம்மளால் நடக்கவே முடியல. இவங்க சிங்கிளாலாம் அவ்வளோ தூக்கிட்டு போகிறாங்க. அதுவும் ஒரு ட்ரிப் இல்லை ஆனால் கைஸ் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க மட்டும் மேலே இறங்க. ஒரு சில பேர் போன வருஷத்தில் 7 பேர் இறந்துட்டாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வெளியூர்ந்து வரவங்க போகிறவங்க நம்மளால் நடக்கவே முடியல. மேலே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தூக்கிட்டு வரது எவ்வளோ கஷ்டம். அவங்க ஃபேமிலிக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அதனால் ஃபிட்னஸாக இருக்கவங்க இருங்க. வீடியோ பார்த்துட்டு ஏறுறேன் அதை பார்த்துட்டு ஏறுங்க யாரும் ஏறாதீங்க. மறக்காமல் மிஸ்டர் பர்மா சேனலை ஃபாலோ பண்ணிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் வெள்ளிங்கிரி மலை ஏறி இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.